வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இலக்கணத்தில் நியூ சிலபஸில் ஓரெழுத்து ஒரு மொழி அதுதான் பார்க்க போகிறோம். பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 1, 2 2 வீடியோ போட்டிருக்கோம். 100க்கு மேலே கொஸ்டின் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்க வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம். வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 42 வேர்டு தான் ரொம்ப முக்கியம் ஓரெழுத்து ஒரு மொழியில். இது பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கோம். மறக்காமல் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கு வாங்க, இந்த வீடியோவுக்கு வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வெய்யோன் என்பது தவறான பொருளை தேர்ந்தெடுக. வெய்யோன்னா சூரியன் அர்த்தம். சூரியனுக்கு பகலவன், ஆதவன், ஞாயிறு 3 இது இருக்குது. நிலவு மட்டும் ஆப்ஷன் கிடையாது. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருக்கு பல சொற்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்னா உலகம், மேதினி. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்லுதல் அதுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் பி தான். செப்புதல், கூறல். நெக்ஸ்ட்டு அரசனுக்கு பல சொற்கள் கேட்டிருக்காங்க. பி தான் ஆன்சர். பி தான் கரெக்டு. தலைவன். அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான், ஆடல். ஓகேங்களா. கறி என்பதன் தவறான பொருளை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கறிக்கு தவறான வேர்டு என்னென்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, இறைச்சி. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின். மடலி அல்லது வடலி என்பதை குறிக்கும் பொருள் என்னென்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. என்னென்னா மடலி அல்லது வடலின்னு எதை சொல்லுவாங்கன்னா பனைமரத்தோட கன்றை தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 9வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். ஒரு சொல் தரும் பல சொற்களை கண்டறிக அப்படின்னா மானா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மரம், விலங்கையும் மான் தான் கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு 10வது கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக. மலைனா வெற்பு, சிலம்புன்னு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இதுக்கு கோக்கு பல சொல் கேட்குங்க. கோனா அரசன்னு சொல்லுவாங்க, வேந்தன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பி தான் கரெக்டு. இந்த கொஸ்டினில் ஆப்ஷனில் இது சரியான பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாவாயினா வங்கம், அதான் கரெக்டு. ஆப்ஷன் பியில் ஆலினா சொல்லின்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. அள்ளினா ஆலி, அதுவும் தவறு. ஆப்ஷன் டியும் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். 14வது கொஸ்டின். தாள், தண்டு, கோல், தூறு, தண்டு, தட்டு இதெல்லாம் எதை சொல்லுவாங்கன்னா கண்டோட அடிப்பகுதி இல்லைன்னா ஒரு செடியோட அடிப்பகுதியை தான் சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. போது, அரும்பு, செம்பல்னா இதெல்லாம் பூவின் நிலை. ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 16வது கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்களை காண்க. சூரியன்னா ஞாயிறு, பரிதி, அதான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கிளிக்கு தத்தை, கிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. 16வது கொஸ்டின் 17வது கொஸ்டின் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் காண்க. நெருப்புனா அனல்னு சொல்லலாம், கனல்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 19வது கொஸ்டின். வயல்னா கழனின்னு சொல்லலாம், அந்த காலத்தில் பலனம்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஈக்கி பொருள் கேட்டிருக்காங்க. தவறான பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈனா அணிகலன், அது மட்டும் தான் சூட் ஆகாது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 21வது கொஸ்டின். இதில் வடு, மூசு, குறும்பை, கச்சல் இதெல்லாம் எதை சொல்லுவாங்கன்னா பிஞ்சு வகை அப்படி சொல்லுவாங்க. மாவடு அப்படி சொல்லுவாங்களா, அந்த பிஞ்சோட காய்கறிகளோட பிஞ்சோட வகை. வயல்னா பலனம், செய்ன்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சால, உரு, தவ, நனி, கூர், களி இதெல்லாம் எதை சொல்லி குறிப்பிடுவாங்கன்னா மிகுதிங்கிற ஒரு பொருளை சொல்லி கொடுப்பாங்க. பவ்வம் அப்படின்னா எது தவறான பொருள்னா ஆப்ஷன் டி தான், ஊழி தான் தவறானது. தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத எதுனா இளநீர். இளநீர் ஒரு காயோட இது தெரியுங்களா, தென்னங்காயோட இது. மற்ற எல்லாமே இளம் பயிரோடது. நெக்ஸ்ட்டு நிலவகை அல்லாத பொது எதுனா ஆப்ஷன் பி மட்டும்தான், பரிசு. நெக்ஸ்ட்டு மதி என்பதன் தவறான பொருள். ஆப்ஷன் டி. வேலம் என்பதன் தவறான பொருள். ஆப்ஷன் சி தான், சிங்கம். நெக்ஸ்ட்டு 29வது கொஸ்டின். மரம், விலங்கு, பெரிய, அழகு இதுக்கெல்லாம் எதை சொல்லுவாங்கன்னா மாவை சொல்லுவாங்க. விலங்குனாவே மா, அதை குறிச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 30வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம்.
மலைக்கு என்ன ஆப்ஷன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. என்னென்ன பொருந்தும்னா பொறுப்பு, வெறுப்பு, அசலம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு 31வது கொஸ்டின். பிள்ளை, குடலி, மடலி, வடலி இதெல்லாம் என்னது பொருளை குறிக்கும்னா இளம்பயிரின் வகைகள். இந்த இளம்பயிர்களின் வகைகள் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 32வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். வனப்பு அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அழகுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் சொல். இசைக்கு வந்து புகழ், இசைவு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 34வது கொஸ்டின் என்னென்னா திங்களுக்கு பொருள் கேட்டிருக்காங்க. திங்களுக்கு பொருள்னா பி சந்திரன், மாதம். அதான் கரெக்டு. இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு 100 கொஸ்டின் போட்டிருக்கிறேன். பார்ட் 1 பார்ட் 2 அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்க வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம். வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.